சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. சந்திரா இருந்துட்டு உனக்கும் மாப்பிள்ளைக்கும் என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மீனா இருந்துட்டு அம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை, எதுக்காக இப்படி கேட்டுக்கிட்டே இருக்க, நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா, நான் வேணா எங்கேயாச்சும் போயிடுறேன், ஐயோ உன்னை எதுவுமே சொல்கிறதுக்கே இல்லை, பேசாமல் உட்காந்துட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா இருந்துட்டு உள்ளே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சத்யா வராங்க. அக்கா எப்பக்கா வந்த, நல்லா இருக்கியா, மாமா எங்க, மாமா வரலையா, நீ மட்டும்தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போதாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சத்யா இருந்துட்டு நேராக சந்திரா கிட்ட போயிட்டு, அம்மா அக்காவுக்கு என்னம்மா ஆச்சு, ஏன் வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கா, அவளுக்கு ஏதாவது வீட்டில் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்யா இருந்துட்டு என்னாச்சுன்னே தெரிலடா, அவள் வந்ததுலேருந்து இப்படியே தாண்டா இருக்கா சத்யா, எனக்கும் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல, கேட்டாலையும் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை எப்பவுமே அப்படிதானக்கா, ஏன்க்கா அத்தையோட ஏதாவது பிரச்சனையா, அப்படியே அத்தையோட பிரச்சனையாக இருந்தாலையும் மாமா உன்னை விட்டுருக்க மாட்டாரு, மாமா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததா நீ சந்திரா இருந்துட்டு எதுக்காகடி இப்படி மனசுக்குள்ளே எல்லாத்தையும் பூட்டி வச்சிட்ருக்க, ஏதாவது மறைக்கிறியா நீ அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கவும், அதுக்கு அடுத்து தான் அம்மா நீ இப்போ என்ன சொன்ன, ஏதாச்சும் மறைக்கிறியான்னு சொல்லி கேட்டேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. சரிம்மா நீ இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம், நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவை அங்கேருந்து சமாதானம் பண்ணி அனுப்பி விடுறாங்க. என்னம்மாச்சு அக்காவுக்கு, ஏம்மா இப்படி அழுந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எதுவுமே எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் மாமா பற்றி என்ன ஏதுன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம சத்யா இருந்துட்டு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்க இருந்துட்டு அவங்களால சரியாக வேலையே பார்க்க முடியல. ரேகா இருந்துட்டு என்ன வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, இல்லை பர்சனல் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் என்ன கேட்டீங்க, எனக்கு 2 சிஸ்டர் இருக்காங்க. அதில் எங்கள் பெரிய அக்கா தான் அவங்களுடைய படிப்பை நிப்பாட்டிட்டு எங்களை படிக்க வச்சாங்க. ஆனால் கடைசியில் அவங்க பர்சனலில் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது மாமாவுக்கும் அக்காவுக்கும். அதனால் அக்கா வீட்டுக்கு வந்துடுச்சு. அதனால் என்னன்னு கேட்டாலையும் சொல்ல மாட்டேன்றாங்க. சரி மாமா கிட்டே கேட்கலான்னு பார்த்தா மாமா கிட்டேயும் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு அக்கா சொல்லிடுச்சு. அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க எதையோ ஒன்று போட்டு குழப்பிட்டுருக்காங்கன்னா அவங்க போக்குலேயே அவங்கள விடுங்க. அதுக்கப்புறம் அவங்களே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேகா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து நார்மல் ஆகிட்டாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் ரோகிணி இருந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீடு பெருக்கிறது, மாப் போடுறது, சமையல் செய்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பார்த்தா தெரியலையா வீடெல்லாம் பெருக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் சரிதான், இதெல்லாம் நீ ஏன் பண்ணிகிட்ருக்க, அதான் மீனா வீட்டில் இல்லைல்ல அதனால தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை வீட்டுக்கு வர்றாரு. அங்கிள் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க. அண்ணாமலையால் வாயிலே வைக்க முடியல, கசக்குது. அதுக்கு அடுத்ததான் நம்ம ஸ்ருதியும் ரவியும் வராங்க. மீனா ஒரு காஃபி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரவி இருந்துட்டு அதான் அண்ணி வீட்டில் இல்லைல்ல, ஆமாம் இல்லை நான் மறந்துட்டேன், ஸ்ருதி ரவி உங்கள் 2 பேத்துக்கு நான் காஃபி எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ தானே நீ காஃபி கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து கேட்கவும், இவங்க போடுற காஃபி கண்டிப்பாக நல்லாவே இருக்காது, வேணா நீ அங்கிளோட முகத்தை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விஜயா ஒரு பக்கம் ரவி ஒரு பக்கம்னு சொல்லிட்டு அண்ணாமலையோட முகத்தை பார்க்குறாங்க. பார்த்தா அவருக்கு அந்த காஃபி சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கடுத்து ரோகிணி இருந்துட்டு உங்களுக்கு 2 பேருக்கு எடுத்துகிட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை எங்களுக்கெல்லாம் வேண்டாம், ஆமாம் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் சமைச்சிட்டீங்க அண்ணி, நான் போயிட்டு ப்ரெட் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே காஃபி சாப்பிட்றியடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கேட்கவும், காஃபி யார் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ரோகிணி தான் போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன
பார்லர் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கடுத்ததாக காஃபி எல்லாருக்கும் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. பார்லராம்மா, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா நிரந்தரமா மீனா இங்கே வரமாட்டா. அவள் இல்லைன்னா இந்த வீட்டில் என்ன வேலையாக நடக்காதுன்னு சொல்லி நீ திட்டம் போட்டு பண்ணுற மாதிரில இருக்கு. நான் எத்தனையோ தடவை எவ்வளவோ தப்பு பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆனால் அப்போல்லாம் போகாத மீனா இப்போ காரணமே இல்லாமல் வீட்டுக்கு போயிருக்கா. இதுக்கு பின்னாடி அவள் ஏதோ ஒரு உண்மையை மறைச்சிட்டு போயிருக்கான்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. அது என்ன ஏதுன்னு நானே கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு சொல்லிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அது போனால் போகிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி மீனாவை தப்பாக பேசின உடனே முத்து இருந்துட்டு, என்ன மீனாவா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவ என்ன ஆடா மாடா, நீ மட்டும் ரோகிணியை தப்பாக பேசுவ, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா, அதனால தான் நானும் உன் பொண்டாட்டி அப்படி பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா அண்ணன், நீ கொடுக்குற மரியாதை தான் மற்றவங்களும் உனக்கு கொடுக்க போகிறாங்க முத்து. இருந்தாலும் நீ பார்த்து பேசு. என்னதான் மீனா இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி, அவள் தான் இந்த வீட்டுக்கு வந்த முதல் மருமக. அவள் இந்த வீட்டை விட்டு மனுஷன் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வழியே பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரவியும் இருந்துட்டு, ஆமாண்டா அப்பா சொல்கிறது தான் சரி, அண்ணியை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வெளியே பாருன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவள் தானே இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் அவளே திரும்ப இந்த வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு எனக்கு சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சாப்பிட்டுட்டு போடா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே முத்து இருந்துட்டு, உன் பொண்டாட்டியை ஒரு வார்த்தை சொன்னதுக்கே நீ அந்த பேச்சு பேசின. உன் பொண்டாட்டி சமையலை சாப்பிட்டுட்டு போனால் என் பொண்டாட்டி கையில் தானே நீ சாப்பிட்டுட்ருக்குன்னு சொன்னாலையும் சொல்லுவேன். உன்னோட பேச்செல்லாம் எனக்கு எதுக்கு? என் பொண்டாட்டி இந்த வீட்டில் இருந்து எனக்கு சாப்பாடு போட்டால் தான் எனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு நான் வெளியிலே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் சத்யாவை பார்க்குறதுக்காக ஆஃபீஸ் வெளியே நின்றுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ரேகா கிட்ட என் மாமா கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, நான் போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. உன் அக்கா ஏதாச்சும் உங்ககிட்ட சொன்னாலாடான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்கிட்ட எதுவும் சொல்லலை மாமா. உங்களுக்கும் அக்காவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? நான் லைட்டாக தாண்டா குடித்தேன். குடித்தது கூட எனக்கு தெரியலடா, நார்மலாக தான் இருந்தேன். ஆனால் அவள் சம்மந்தமே இல்லாமல் சண்டை போட்டுட்டு போயிட்டாடா. அவள் எப்போ வரும்னு நினைக்கிறாளோ அப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது சிவன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த டாபிக் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. மீனா வராங்க, ஆண்டி பூ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மீனா, நீயே போய் சாமிக்கு போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ வந்து பார்வதி வந்து ஒரு கதையை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொய் சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் ஹோம்ஒர்க்கு எழுதாமல் மறந்து அப்படியே தூங்கிட்டான். அவங்க அம்மா கேட்டதுக்கும் பொய் சொல்ல ஆரம்பித்தான். ஸ்கூலில் கேட்டதுக்கு இல்லை பூனை வந்து எல்லாத்தையும் கடிச்சு துப்பிருச்சுன்னு சொல்லி பொய் மேலே பொய்யா சொல்லிக்கிட்டே இருந்தான். நீ ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணலன்னு உண்மையை சொல்லியிருந்தா கூட நாளைக்கு நீ எழுதிட்டு வந்துடுறான்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் நீ பொய் மேலே பொய்யா சொன்னல, உனக்கு மன்னிப்பே கிடையாது, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி அந்த பையனை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து ஒரு கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மீனா அதை கேட்ட உடனே ரோகிணிக்காக நாமளும் பொய் தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உணர ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.